நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதனுக்கு நல்ல திறமை இருக்குது சார். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறீங்களா? முடியவே முடியாது சார். ஒரு நல்ல மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது சார். ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது சார். எந்த ஒரு மனிதனுக்கு திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருக்கணும் சார். சார், எனக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே இருக்குதுன்னாக்க திறமையும் சேர்ந்து இருந்தால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அமையும் சார். எத்தனை பேர் சார் திறமைசாலி இருக்காங்க இந்த உலகத்தில் தெரியுங்களா? அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டிருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து பயணித்தால்தான் அந்த மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தையே தொட முடியும் சார். சார், அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு உடல் வலிமையை விட மனோதைரியம் ரொம்ப முக்கியம் சார். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, உடல் வலிமை பயங்கரமாக இருக்கும், ஆனால் மன வலிமை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். மன வலிமையால் ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் பேர் இருக்கிறாங்க சார். ஆனால் உடல் வலிமை மற்றும் இருந்து மனோதைரியம் இல்லை என்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடவே முடியாது சார். அதனால்தான் உடல் வலிமையும் வேண்டும், மனோதைரியமும் வேண்டும். இரண்டுமே பயணிக்க வேண்டும் சார். ஒரு மனிதனுக்கு மனோதைரியம் இல்லை என்றால் வெளியே போகிறதுக்கே பயப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு பயம் அவனுக்கு உடலுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே பற்றி கொள்ளும் சார். அதே மாதிரி தான் திறமையும் வேண்டும், அதிர்ஷ்டமும் வேண்டும் ஒரு மனிதனுக்கு. அப்பொழுது தான் வாழ்க்கையில் மிக சிறந்த உச்சத்தை தொட முடியும் சார். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் முப்பெரும் தேவியர்கள் இருக்காங்க பாருங்க. முப்பெரும் தேவியர்கள்லாம் யார் சார்? சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி. இந்த 3 பேர் தான் முப்பெரும் தேவியர்கள். இந்த முப்பெரும் தேவியர்கள் கொடுக்கக்கூடிய 3 யோகத்தில் முக்கியமான யோகம் ஒன்று இருக்குது சார். அந்த யோகம் தான் கௌரி யோகம் பேர். அந்த கௌரி யோகம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் போதும் சார், அவனுக்கு உடல் வலிமையும் உண்டு, மனோதைரியமும் உண்டு சார். சார், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதாவது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செல்வ வளம் எக்கச்சக்கமாக இருக்கும் சார். பணம், பொருள், புகழ் எல்லாமே இருக்கும். பல சொத்துக்கள் இருக்கும், பலவிதமான விளை நிலங்கள் இருக்கும் சார். அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு குணக்கேடுன்னு ஒன்று இருக்கும் சார். பார்த்துருப்பீங்க. தன்னுடைய மமதையால், தான் என்ற அகங்காரம் அவங்க கிட்ட இருக்கும், தான் என்ற செருக்கு, தான் என்ற திமிர் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள், தீய செயல்கள் இதெல்லாம் அவர்கள் கிட்ட இருக்கும் சார். ஆனால் இந்த கௌரி யோகம் சொல்கிறோம் பாருங்க, இப்படிப்பட்ட யோகம் அமர்ந்தவர்கள், அவர்களுடைய குடும்பம், இவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய நபர்கள் சார். ஆமாம், இவர்கள் ஒரு மரியாதைக்குரிய நபர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிடும் சார். இந்த கௌரி யோகம் இருப்பவர்களுக்கு உங்கள் குடும்பம் பல விளைநிலங்கள் இருக்கும், பல சொத்துக்கள் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு தான் என்ற மமதை இருக்கா சார். தான் என்ற செருக்கு இருக்கவே இருக்காது, தான் என்ற திமிர் இருக்கவே இருக்காது. இந்த தீய எண்ணங்கள்லாம் இல்லாமல் அன்பு நிறைந்த தன் இயல்பு நிலையிலேயே இருப்பாங்க சார். இப்படிப்பட்டவர்கள் தன் சுயநலம் இருக்கவே இருக்காது. சுயநலமற்ற பொது நல தொண்டுகளை செய்வது மட்டுமல்ல சார், மனதார ஒரு சின்ன அளவில் கூட சுயநலம் இல்லாத செயல்களை செய்வார்கள் சார். தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த கௌரி யோகம் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் உடல் வலிமை பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, மனோதைரியம் சேர்ந்த ஒரு நபர். அது மட்டுமல்ல, இந்த மன தைரியத்தை அந்த அன்னை பராசக்தி மட்டுமே அளப்பரிய அளவிற்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான கௌரி யோகம் சார். இந்த கௌரி யோகம் மட்டும் ஒரு மனிதனுக்கு இறந்து விட்டால் நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், சுயநலமற்ற ஒரு பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு அந்த அன்னை பராசக்தியினுடைய அன்பே அதில் குடிகொண்டு இருக்கும் சார். அப்படிப்பட்ட யோகம் எப்படி சார் இருக்கும் ஒரு ஜாதக கட்டத்தில்னு கேட்டிங்கன்னு வைங்க, இவர்களுக்கு இந்த யோகத்தில்
பிறப்பவர்கள் நல்ல தோற்றத்தை உடையவர்களாக இருப்பாங்க சார். அரசனுக்கு நிகராக அவர்களுடைய அரசனுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் தான் சார் சமூக அந்தஸ்து என்ற சமூகத்தில் மதிக்கத்தக்க நல்ல செயல்களை துணிவுடன் செய்யக்கூடியவர்கள் சார் இவர்கள். வலிமையான மன பலமுடையவர்கள். இப்படிப்பட்ட அந்த கௌரி யோகம் உங்க ஜாதக கட்டத்துல எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் தெரியுங்களா? சார் உங்க ஜாதக கட்டத்துல சந்திரன், இவர் தான் மனோகாரகன் இல்லையா? சந்திரன் தான் மனோகாரகன். இவர் உங்க ஜாதக கட்டத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் சார். அல்லது பௌர்ணமி யோகத்துல பல பலன் அமர்ந்திருக்கணும். ஆனால் அது உங்க லக்னத்திற்கு 6ஆம் இடமாகவோ, லக்னத்திற்கு 8ஆம் இடமாகவோ, அல்லது லக்னத்திற்கு 12ஆம் இடமாகவோ வரவே கூடாது. சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். ஆனால் பௌர்ணமி யோகத்தில் இருக்கலாம். அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். ஆனால் 6, 8, 12 லக்னத்திலிருந்து 6, 8, 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் அமர்ந்து இருக்கவே கூடாது. அதற்கடுத்த விதி, அந்த சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனையோ அல்லது ஆட்சி பெற்ற சந்திரனையோ அல்லது பௌர்ணமி யோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒளி பெற்ற சந்திரனை பலம் பெற்ற குரு பார்வை பார்க்கணும் சார். குரு எந்த விதத்திலும் பழுதடைந்து இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் குரு பார்வை பெற்றிருக்கணும். அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்துல பாக்கியாதிபதின்னு சொல்றோம் பாருங்க, 9ஆம் வீட்டு அதிபதி எந்த நிலையிலும் கெட்டு போகாமல் பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தா கூட பரவாயில்ல சார். இந்த மாதிரி அமைப்புகள்ல உங்க ஜாதக கட்டத்துல இருந்ததுன்னா இந்த பாக்கியத்தை பரிபூர்ணமாக நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது முப்பெரும் தேவியரின் பூரண அருள் பெற்றவர்கள் இவர்கள் மட்டும்தான் சார். அதாவது சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது பௌர்ணமி யோகத்தில் லக்னத்திலிருந்து 6, 8, 12ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடாது. அவற்றை குரு அழகாக பார்க்கணும். அதற்கடுத்து 9ஆம் வீட்டதி பாக்கியாதிபதி நல்ல நிலையில் அமர்ந்திருக்கணும். எந்த இடத்துலையும் இவரும் ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கவே கூடாது சார். பழுதடைந்து இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் நட்பு என்ற லெவல்லையாவது இருக்கணும் சார். நட்புக்கு கீழே சமம், நீச்சம், பகை இந்த ஸ்தானங்கள் பெறவே கூடாது. நட்பு என்ற ஸ்தானங்களில் நல்ல இடத்தில் அமர்ந்து அந்த குரு பார்வை அழகாக அந்த சந்திரனுக்கு மட்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிடைச்சதுன்னு வைங்க. அந்த குரு பார்வை 9ஆம் இடம் நட்பு நிலையில் தான். இவர்கள் தான் சார் மிகப்பெரிய அந்த அன்னை பராசக்தியின் அளப்பரிய மிகப்பெரிய அளவிற்கு அந்த மனோ தைரியத்தையும் கொடுத்து உடல் வலிமையையும் கொடுத்து மிக சிறந்த காரியங்களை ஆற்றக்கூடிய உன்னதமான கௌரி யோகம் சார். மிகப்பெரிய அந்தஸ்துள்ள நபர்கள் தொடர்பு, சமூக மதிக்கத்தக்க நல்ல செயல்கள், துணிவுடன் செய்யக்கூடிய மன தைரியமும் உடல் வலிமையும் பெற்ற அற்புதமானவர்கள் இவர்கள். இவர்களெல்லாம் தானும் உயர்ந்து மற்றவர்களை உயர்த்தக்கூடிய சிறப்பான அற்புதமான இந்த கௌரி யோகத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நல்ல மனநிலையில் தான் என்ற செருக்கில்லாமல், தான் என்ற திமிர் இல்லாமல், தான் என்ற அகந்தை இல்லாமல் மற்றவர்களுக்கு உண்மையாக பரிபூர்ணமாக சுயநலம் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய அற்புதமான யோகம் சார் இந்த கௌரி யோகம். இவர்கள் தன்னலமற்று செயல்படுவார்கள். இதனால் ஒரு பைசா கூட எனக்கு லாபம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அற்புதமான அளப்பரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த கௌரி யோகம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்குதா பாருங்க சார். இப்படிப்பட்ட ஜாதகம் உங்க கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த அன்னை பராசக்தியினுடைய அற்புதமான அருள் பார்வை உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்க கட்டத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.